ஸ்பார்க் ரீடிங் உறவுகளுக்கு வணக்கம். நாம் ஸ்பார்க் ரீடிங் மொபைல் ஆப்பை பயன்படுத்தி எவ்வாறு ரீசார்ஜ் செய்வது என்பதை பார்ப்போம். ஸ்பார்க் ரீடிங் ஐகானை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இதில் யூட்டிலிட்டி பில்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணலாம். மொபைல் ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் செய்ய வேண்டிய நம்பரை கொடுக்கலாம். 7708978874. அடுத்து கண்டினியூ கொடுக்கலாம். அடுத்து செலக்ட் ஆப்ரேட்டரில் நம்ம நெட்வொர்க் எதுன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ரிலையன்ஸ் ஜியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து செலக்ட் ரீஜனில் தமிழ்நாடை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ப்ரோஸ் பிளானில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 19 இந்த நெட்வொர்க் பேக்கை நான் ரீசார்ஜ் பண்ணுறேன். இதில் இந்த டிஜிட்டல் மார்ட் ஐடி அது நான் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் 80642 நான் செலக்ட் பண்ணுறேன். ஜீவிதா சங்கரன் செலக்ட் பண்ணிக்கிறேன். பேஜ் கொடுக்குறேன். அடுத்து ரீடீம் நவ் கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இன்ஸ்டன்ட் கேஷ்பேக்கை செலக்ட் பண்ணுறேன். என்னுடைய பின் நம்பரை கொடுக்குறேன். அடுத்து பே கொடுக்குறேன். கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கேட்கும். எஸ் கொடுக்குறேன். ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. நான் இதில் இந்த கேஷ்பேக்கு டைப் 3 விதமாக இருக்குது. அதாவது 1000 UPAS, 2000 UPAS இன்ஸ்டன்ட் கேஷ்பேக். நமக்கு இன்ஸ்டன்ட் கேஷ்பேக்னால் மிக குறைவான கேஷ்பேக் தான் கிடைக்கும். நமக்கு கேஷ்பேக் 5% வேணும் அப்படின்னு சொன்னால் 1000 அல்லது 2000 UPAஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் 1000 UPAஸோ அல்லது 2000 UPAஸோ செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணும்பொழுது உங்களுக்கு 5% கேஷ்பேக் கிடைக்கும். இந்த மொபைல் ரீசார்ஜை செய்து இதில் வர கேஷ்பேக்கை நம்ம அடுத்து நம்ம செலவுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். நம்ம செலவு செய்கிறதுலேருந்து ஒரு வருமானத்தை இதில் நம்ம பெற முடியும். இந்த அற்புதமான ஆப்புக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.